வணக்கம் யுவஸ். இன்னைக்கான டாபிக் என்னன்னா, நேற்று வீடியோ இல்லைனா அனுப்பிச்சுங்க. கொஞ்சம் அப்படி இப்படி போய் சின்ன ஒரு லாங் டைம் தான் போயிட்டு வந்தேன். ஸோ நேற்று கொஞ்சம் எனக்கு சில ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அதனால் வீடியோ பண்ண முடியல. ஸோ மன்னிச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ வரும். ஓகே நான் கம்மியான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. ஏன் சொல்ல போனால் கருப்பு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, சில ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. டோட்டலாக இன்றைக்கி மொத்த ஷோஸுமே எல்லா தேட்டரில் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியலங்க, ஒன்றும் புரியல எனக்கு. ஃபினான்ஸ் ப்ராப்ளம்னால தவிச்சிட்ருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. முன்னாடியே கொடுத்துருவாங்க, பட் என்னன்னு தெரியல. இப்போது நான் 10க்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. பார்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க, ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சு, செட்ஸாக கொடுத்துட்டாங்க. எல்லாமே ப்ராப்ளம் சால்வ்டு. பட் ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல்னால தான் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. ஸோ சாயந்தரம் காலையில் 9 மணி ஷோ பார்த்திங்கன்னா கேன்சல் ஆச்சு. காலையில் தூங்கி ஏஞ்சி பார்க்குறேன், நியூஸில் ஒரு ஷார்ட் நியூஸ் போனால் கருப்பு பார்த்திங்கன்னா 9 மணி ஷோ கேன்சல் ஆகிடுச்சுன்னு. நான் அப்போது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வெளில போயிட்டேன். நான் கொஞ்சம் வெளியே லாங் ட்ரைவ் போயிட்டு படம் பார்க்குறேன். சரி, அதுக்கப்புறம் போய் பார்க்கலான்னு பார்த்தேன். ஷோ போய் படம் ஓடிட்டுருக்கோம், படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கோன்னு நினச்சேன். பார்த்தா இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அப்படின்னு சொன்னோம். ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்கும் பெரிய ஏமாற்றம் தான் டெஃபினெட்லி. குறிப்பாக இன்றைக்கி ஒருத்தர் ஆர்ஜே பாலாஜி, குறிப்பாகப்பட்ட நம்ம ஆர்ஜே பாலாஜி அப்படின்னா ஒரு வீடியோ போட்டு படம் அழுதாரு. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அந்த எமோஷனல் வீடியோ பார்த்து நான் ரொம்ப மனசு வந்துட்டேன். அப்படிப்பட்ட மனுஷன் சிரிக்க வச்சுட்டு கசிங்கத்தில் ரிலீஸ் ஆக அழுதுதான் மனுஷன். உண்மையிலே மனுஷன் கணக்கி சாரி சொன்னான். அதனால் தாண்டி கூட முடியல. நான் ஐபிஎல் கமெண்ட்ரிலாம் சூப்பராக பண்ணியிருந்தவரை இப்படி அழ வச்சிட்டாங்க கடைசியில். அதுதான் ஒன்று சொன்னோம். படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. என்ன ஓகே, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்ககிட்ட. எப்போ ரிலீஸ் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மேபி சான்சஸ் இருக்குது. நாளைக்கு நான் புக் பண்ணிட்டேங்க. உண்மையே சொன்னால் நேற்று தான் நான் போய் டிக்கெட் வெப்சைட்டில் போய் புக் பண்ணேன். நாளைக்கு ஷோ புக் பண்ணேன். சரி, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும், நாளைக்கு போய் பார்க்கலான்னு நான் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். கஷ்டப்பட பார்த்தா நாளைக்கு என் டிக்கெட்டு கேன்சல் ஆகிடும் போகுது. அந்த நிலைமை தான் மாட்டிகிட்டு இருக்கேன். இப்போ திரும்பவும் நான் காசு கொடுத்து திரும்ப நான் காசு வாங்கி அவங்ககிட்ட டிக்கெட்டை கொடுக்கணும். அந்த நிலைமை தான் மாட்டிக்கிட்டேன். இப்போது நாளைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் தான் போய் பார்த்துட்டு உங்கள்கிட்ட ரிவ்யூ சொல்கிறேன் வேலை. ஓகேவா? கண்டிப்பாக நாளைக்கு ரிலீஸ் ஆகிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பெரிய நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த இஷ்யூ முடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிடும். அதர்வைஸ் இன்னும் பிரச்சனை முடிக்கலைன்னா எப்போ ரிலீஸ் ஆகும் கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட்வே ஜூன் போவாங்க. இன்கேஸ் மே லாஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணலாம். ஏன் ப்ரோ ஜூன் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 வீக்ஸில் தான் சென்ஸாக இருக்கா. 2 வீக்ஸுக்கு அப்புறம் இன்னும் 1 வாரத்துக்கு அப்புறம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க 2 வீக்ஸில் வந்துடுவாங்க. தனி வீடியோ நான் போடுறேன். ஓகே ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ கருப்பு ரிலீஸ் பண்ணணும்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி முடிவு வைப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் இப்போ சான்ஸ் இருக்குது. இல்லைனா அதர்வைஸ் நெக்ஸ்ட் வீக் தான் போய் ஆகணும். நெக்ஸ்ட் வீக் 21 ரிலீஸ் பண்ணால் இன்கேஸ் 21 கப்பு 25 ஜனநாயகம் வந்துச்சுன்னா லாங் ரன் கிடைக்காம போயிடும். அது நான் சொல்கிறேன். லாங் ரன் தேவைன்னா கடுப்பை ஜூன் மாதம் தான் போய் ஆகணும் ஜனநாயகம் வருதுனால. ஓகேவா? இன்கேஸ் ஜனநாயகம் தள்ளி போகும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. மேபி இமெயிலே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மேலே இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தா நாளைக்கு தான் ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போது ப்ரொடக்ஷன் கம்பெனி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி படம் உண்மையே நான் பார்த்தேன். சூர்யா ஒரு கம்பேக்காக இருக்கும். இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணலாம். டேட்டை இன்றைக்கி பிளாஸ்டாக இருக்க போது. சும்மா தெரிக்க ஒரு கருப்பு வரி கடை ஸ்டேட்டஸ்லாம் போட்டாங்க. பாலியா மண்ணை கவிட்டீங்க அப்படின்னா மண்ணை கவி விட்டாங்க. கடைசியில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அது இதுன்னு பார்த்து ரிலீஸ் பண்ண முடியல. சரி பார்ப்போம் நாளைக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு ரிலீஸ் ஆகிடும். யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது. நானும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி ரிலீஸ் ஆகும். இப்போ ஆர்ஜே பாலாஜி அதுதான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஆர்ஜே பாலாஜி வீடியோ வீடியோ ஷேர் பண்ணாதான் நான் தனியாக போடுறேன். ஓகே மக்களே. ஓகே சொல்லிட்டேன் இதை. ஸோ படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் மேபி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண முடியும். அது ஜூன் மாதம் தான் போகணும். இல்லை மேபி அவ்வளோனா தள்ளி போகாது. நாளைக்கு இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை. காசை கொடுத்து எப்படி சால்வ் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. கடைசியில் இப்படி பண்ணது தான் மனசிலாக இது இருக்குது. சரி பார்க்கலாம் நான் இருக்க போகணுன்னு. ஓகே இன்னைக்கு ஏன்னா கருப்பு படம் போக முடியாமல் அழுதிங்களோ எப்போ ஓகே எனக்குலாம் கருப்பு படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட் தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது இல்லைன்னா நல்லா இல்லை. உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸோ வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் டாபிக் அவங்க நாளை சந்திக்கிறேன். நன்றி. டேக் கேர் அண்ட் சேஃப்.